கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் உங்களுக்கு உண்டாவதாக. ஆண்டவராகிய தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம். இஸ்ரவேலர் யார்? தேவனுடைய சொந்த ஜனம். தேவன் அவர்களுக்காகவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னார். அருமையான தேவ பிள்ளை, இந்த அதிகார வேளையில நாம் புதிதாய் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் வந்திருக்கிறோம். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தார்களானால் புதிய மக்களாக புறஜாதிகளாகிய நாம் தேவனை ஏற்றுக்கொண்டபடியினாலே இன்றைக்கு நம்மை ஒரு புதிய இஸ்ரவேலாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த காலையிலே இந்த தேவனாகிய இயேசுவை அறிகிற அறிவு இஸ்ரவேலின் ஜனங்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. ஆகவே தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக ஏசாயாவை கொண்டு வந்து அவர் சொல்லுகிற சில வார்த்தைகள் இன்றைக்கு சிந்திப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை நாம் வாசிப்போமானால், வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். காரணம் என்னவென்றால், மாடு தன் எஜமானையும் கழுகை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்றார். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவராகிய தேவனுடைய பாரத்தை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி வெளிப்படுத்துகிறார். என் ஜனமே கேளுங்கள், நான் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்து வந்தேன். 430 வருஷத்தின் அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்து உன்னை என் ஜனமாக ஆதரித்து உன்னை நடத்தி வந்தேன். உன் ஆந்தரங்களை உனக்கு ஒரு குறையில்லாமல் நடத்தினேன். மேக ஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் உங்களை நடத்தினேன். உங்களுக்கு பாதை தெரியாத கடத்தலை நான் பாதையை காட்டும்படியாக மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கர்த்தர் வைத்தார். இப்படி நடத்தி வந்த இந்த தேவ ஜனங்களோ, தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்பட்ட இஸ்ரவேலரோ கர்த்தரை அறியாமலே வாழ்ந்தான். ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியும், ஆனால் ஆறறிவு படித்ததான நாமோ அவருடைய வார்த்தை அறியாமல், அவர் யார் என்பதை புரியாமல், அவருடைய மகிமை என்ன என்பதை புரியாமல், அவருடைய வல்லமை என்ன என்பதை புரியாமல், அவருடைய பிரசன்னம் என்ன என்பதை புரியாமல் நாம் அறிவில்லாமல் சங்காரமாய் கொண்டிருக்கிறோம். தேவன் யார் என்பதை எனக்கு அநேகருக்கு புரியவில்லை. சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாம் வாழுகிற உலகத்திலே மெய் தெய்வத்தை அறிந்து கொள்ளக்கூடிய வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே இல்லாதபடியினாலே அவர்கள் உலகத்தோடு ஓடுகிற ஓட்டமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் தேவன் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்னவென்றால், நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், ஆனால் அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். ஒரு மெய் தெய்வத்தை மறந்து இன்றைக்கு ஓடுகிற ஜனங்கள் எத்தனை பேர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவில்லை. கர்த்தர் யார் என்பதை அறிந்து கொள்ளவில்லை. உலக அறிவு இருக்கிறது, மலைமேலே படித்த பட்ட படிப்பு இருக்கலாம், பல காரியங்கள். ஆனால் ஆத்மாவிலே தேவனை அறிகிற அறிவு இல்லாதபடியினாலே அவர்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். நமக்கு தேவ அறிவு இருக்குமானால் சாத்தான் நம்மை தொட முடியாது. வேதத்தின் அறிவு இருக்க வேண்டும். அதிகாலை எழுந்து தேவ வார்த்தைகளை வாசித்து விசுவாசித்து தேவனோடு நீ அமர்ந்திருப்பாயானால் உனக்கு தேவன் தம்முடைய வழியை காட்டுவது மாத்திரமல்ல, அவரை அறிகிற அறிவை உனக்கு வெளிப்படுத்துவார். தேவ ஜனமே, இன்றைக்கு தேவனுடைய அறிவு உனக்கு இருக்கிறதா? தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறோமா? தேவன் தம்மை வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு இடம் வேத வசனம் மாத்திரமே. நான் யார் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு காரியம் வேத புஸ்தகம் மாத்திரமே. வேதத்தை வாசிக்கிறவனுக்கு தேவ அறிவு இருக்கும். தேவ அறிவு இருக்கிறவன் கர்த்தரை மாத்திரமே ஆராதிப்பான். ஆகவே தேவனுடைய பிள்ளை, இந்த காலவேளையில நாம் தேவனை அறிகிற அறிவை கற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியும் அறியுமானால் என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களோ அவர்களை அறியாமல் என்னை அறியாமலே போய் விழுகிறார்கள். இன்னைக்கு சத்துருவின் சூழ்ச்சிகளை அறிந்து கொள் தெய்வ பிள்ளையே. அதற்கு தேவை வேத வசனம், ஜெபம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய ஐக்கியம், தேவனோடு உறவாடுகிற அனுபவம் நமக்கு இருக்குமானால்
தேவனை அறிகிற அறிவிலே நீ வளருவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட நம்பிக்கை கர்த்தர் கொடுத்ததுக்காய் நன்றி செலுத்து. இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவை எனக்கு தாங்க ராஜா, உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போம். அப்பொழுது தேவன் உனக்கு காரியங்களை வெளிப்படுத்தி கொடுப்பார். விசுவாசத்தோடு வெளிப்பாடு இருக்கும் பொழுது நாம் தேவனை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களுக்காக அடிக்கப்பட்ட கிருபாதார வழியே ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ளக்கூடிய அறிவை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நீங்கள் என் ஜனமாக இருக்கிறபடினாலே நீங்களே அறிந்து கொள்ளுங்கள், நான் யார் என்பதை அறிந்து கொள் என்று கர்த்தாவே நீர் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறதுக்காய் சோத்திரம். ஜனங்களை ஆசீர்வதிங்க. உலகத்திலே ஓடுகிற ஓட்டத்திலே கர்த்தாவே அநேகர் வேதத்தை வாசித்து ஜெபிக்க முடியாத சூழ்நிலையினால் உம்மை அறிந்து ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியே ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்து மாறாத நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களை வழி நடத்துவாராக. ஆமென்.